Hi friends, welcome to my channel. நம்மளோட கழுத்துல உள்ள கருமையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சை சாறு, அடுத்து பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேனும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கழுத்தில் கருமை ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. சில பேருக்கு அந்த செயின் போடுறது ஒத்துக்காததுனால கழுத்தில் கருப்பு கருப்பாக மாறிடும். சில பேருக்கு வெயிலில் அலைஞ்சிட்டு வர்றதுனால அந்த வியர்வையெல்லாம் சேர்ந்து அந்த கழுத்தில் சுருக்கங்கள்லாம் இருக்கும். அந்த சுருக்கத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கி அது கருப்பாக மாறிடும். அதில் அழுக்குகள்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பால், தேன், அரிசி மாவு இது எல்லாமே எலுமிச்சை சாரெல்லாம் கலந்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சருமத்தில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கும் அந்த கருமையை நீக்கிறதுக்கும் அதிக அளவில் பயன்படுது. கழுத்து கருமை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி நல்லா கழுத்தை சுற்றி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்படியே பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவும் போதும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழுவுங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட கழுத்தில் உள்ள கருமை சீக்கிரமாக மறைய ஆரம்பிச்சிடும். முகம் எந்த அளவுக்கு கலராக அழகாக இருக்கணுமோ அதே அளவுக்கு கழுத்தும் அழகாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். காலையில் செஞ்சுட்டு கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நைட் டைமில் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.